Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா PowerPointல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 முக்கியமான add-ins பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all, PowerPointல நமக்கு தேவையான add-ins insert tabல இருக்கக்கூடிய get add-ins யூஸ் பண்ணி search பண்ணி நம்ம add பண்ணிக்கலாம். So first நம்ம பார்க்க போற add-in பார்த்தோம்னா Pixed on Comic Characters. So இந்த add-in யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஸ்லைட்ஸ்ல தேவையான comic characters பார்த்தீங்கன்னா add பண்ணி இன்னுமே ஸ்லைட்ஸ் ரொம்பவே ஸ்பைஸ் அப் பண்ண முடியும். So once நம்ம add பண்ண கையோட home tabோட endலே பார்த்தோம்னா Pixed on Characters உண்டு. Just நம்ம click பண்ணி add-in access பண்ணிரலாம். So first நமக்கு தேவையான character type பிக் பண்ணிக்கலாம் and அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா skin color and next வந்து hair என்ன மாதிரியான hair ஸ்டைல்ல வேணும் and ஃபைனலா பார்த்தோம்னா outfit. So உங்களுக்கு என்ன outfitல வேணும்ங்கறத நீங்க செலக்ட் பண்ண கையோட கடைசியா பார்த்தோம்னா என்ன போஸ்ல உங்களுக்கு அந்த காமிக் கேரக்டர் தேவை அப்படிங்கற வெரைட்டி ஆஃப் போசஸ் பாத்தீங்கன்னா வரது உண்டு. சோ நமக்கு என்ன மாதிரியான போஸ் வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். சோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி சோ வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நமக்கு இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா தேவை. சோ நமக்கு 4th ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தேவை. சோ ஜஸ்ட் நம்ம இத என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ண கையோட நாம செலக்ட் பண்ண அந்த கரண்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் டிராப் ஆயிரும் and மத்தபடி ஜஸ்ட் நம்ம அதை ரீசைஸ் பண்ணி நமக்கு தேவையான பொசிஷன்ல நாம என்ன பண்ணலாம் இத பிளேஸ் பண்ணிக்கலாம். and அதே மாதிரி கேரக்டர்ல பிரைமரியா வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணும்ங்கற பட்சத்துல மறுபடியும் நீங்க இந்த add-in யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கேரக்டரை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்டரி மாடிஃபிகேஷனுக்கு நீங்க இந்த கேரக்டர் செலக்ட் பண்ண கையோட as usual இது ஆப்ஜெக்ட் தான் ஸ்லைட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க பிக்சர் ஃபார்மட் குள்ள போயிரலாம். இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது லைட்டா கலர் கரெக்ஷன் பண்ணனும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. பட் முக்கியமா பாத்தீங்கன்னா இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஷேடோஸ்லாம் ஆட் பண்ணனும்போது சோ அதே பிக்சர் ஃபார்மட்ல பார்த்தோம்னா பிக்சர் எஃபெக்ட் உண்டு and அதுல பார்த்தோம்னா ஷேடோஸ் உண்டு. சோ நல்ல ஆப்ஷன்ஸ் உண்டு. சோ உங்களுக்கு எங்கயாவது ஷேடோஸ் ஆட் பண்ணனும் அப்படினும்போது தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் இந்த ஷேடோ ஆப்ஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So next add-in பார்த்தோம்னா Pro Word Cloud. ஜஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண கையோட நமக்கு தேவையான டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் லிஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபாண்ட் வேணும், என்ன கலர் வேணும், என்ன லே அவுட் அண்ட் என்ன கேஸில் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் வேர்ட் க்ளவுடுன்னு கொடுத்தாலே போதும். நாம் செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேர்ட் க்ளவுட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனரேட் ஆகிருக்கும். அண்ட் இதை ஸ்லைடில் யூஸ் பண்ணுறதுக்கு சேவ் டு கேலரின்னு கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக மேலே பார்த்தீங்கன்னா டிப்பை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளிக் ஆன் த வேர்ட் க்ளவுட் இமேஜ் டு காப்பி டு யுவர் கிளிப்போர்ட். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்லைடில் இந்த இமேஜ் வேணுமோ ஜஸ்ட் எனக்கு இந்த செகண்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தேவை அண்ட் இந்த லே அவுட்டு நமக்கு blank லேஅவுட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நமக்கு கிளிப்போர்டில் காப்பி ஆயிரும் அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஸ்லைடில் இது வேணுமோ Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒயிட் பேக்ரவுண்டில் வேணும், இல்லை எனக்கு எல்லா வேர்ட்ஸுமே மோஸ்ட்டாக ஹாரிசாண்டலாக இருக்குது, நிறைய வேர்ட்டிக்கல் வேர்ட்ஸே வரல, எனக்கு இன்னும் நல்ல குவாலிட்டியில் வேணுங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே இங்கே ரீமாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ பேக்ரவுண்ட் இன்கேஸ் வந்து ஒயிட்டில் வேணும்னா ஒயிட்டில் எடுத்துக்கலாம். ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணல பிகாஸ் இந்த ஃபாண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷுவல் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் லேஅவுட் வந்து மோஸ்ட்லி ஹாரிசாண்டல் இல்லை அதே மாதிரி மோஸ்ட்லி வேர்ட்டிக்கல் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் நமக்கு half and half நிறைய வேர்ட்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டலும் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு அப்பர் கேஸில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. எல்லாமே கேப்ஸில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. 100 வேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ண பேராகிராஃபில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அவ்வளோ கூட இருக்காது. அண்ட் சைஸ் ஸோ இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நாம் கொஞ்சம் ஃபுல் ஹெச்டிக்கு போயிடலாம். ஓகே, ஸோ 1920 ஓ மை 1920 and by 1080 ஜஸ்ட் நம்ம கிரியேட் கொடுத்துடலாம். பட் கிரியேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக அதை செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஜெனரேட் ஆகிருக்கா? ஓகே, நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணல. ஸோ டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா கிரியேட் வேர்ட் க்ளவுட் கொடுக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் பண்ண கையோட இப்போ நாம் அதை என்ன பண்ணலாம்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்துருச்சு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஆயிடுச்சு அண்ட் எந்த ஸ்லைடில் வேணுமோ Ctrl+V கொடுத்து நம்ம அதை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ முன்ன விட பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லாமே ஹாரிசாண்டலாக இல்லாமல் வேர்ட்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் பாதிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் அண்ட் என்ன கலர்ஸ் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆடின் பார்த்தோம்னா பெக்சல்ஸ். ஸோ எம்எஸ் வேர்ட் ஆடின் நடத்தும் போதே இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பெக்சல்ஸ் ஆடின் யூஸ் பண்ணி காப்பிரைட் ஃப்ரீ ஸ்டாக் இமேஜஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெக்சல் சைட்டில் வெறும் இமேஜஸ் மட்டும் கிடையாது, வீடியோஸும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இந்த ஆடின் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வீடியோஸும் யூஸ் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணுங்கிற பட்சத்தில் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பெக்சல் சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். பட் நமக்கு இப்போ இந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஃபோட்டோஸ் மட்டும்தான் தேவை. ஸோ நமக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்யூட்டர்ஸ்ன்னு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வெரைட்டி ஆஃப் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த ஸ்லைடில் நம்ம இன்சர்ட் பண்ணணுமோ அந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அந்த இமேஜை நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக அந்த சைட்டுக்கே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் போது ஸோ இங்கே அதுக்கான ஷார்ட்கட் கீ ஆப்ஷன் ஷார்ட்கட் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த 4, 6, 7 இந்த ஸ்லைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது உள்ளே இன்சர்ட் ஆகிறது கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிற டைமில் அடுத்த ஸ்லைடுக்கு போயிடாதீங்க. எந்த ஸ்லைடை நீங்கள் கரண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆகும், ப்ளேஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இப்போ 6th ஸ்லைடில் நமக்கு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று தேவை. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் பெக்சல் சைட்டில் போய் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோஸ் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸே இருக்குது. பட் ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுக்கணும். லைக் வந்து உங்களுக்கு என்ன ஓரியன்டேஷனில் வேணும், என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த பர்ஃபெக்டான இமேஜஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆடினுக்கும் இந்த டைரக்ட் சைட் விசிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியாச்சு. பட் என்ன விஷயம்னா, இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஸ்லைடில் நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஆனால் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் பார்த்தீங்கன்னா நாம் இமேஜஸ் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ரீசைஸ் பண்ணி சரியான ஒரு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணணும். அதாவது அந்த 30 ஸ்லைட்லேயும் பார்த்தீங்கன்னா இதே பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கணும். இதே சைஸில் இதே பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு ஸ்லைடாக போய் தான் நாம் என்ன பண்ணணும்னா அதை மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டூல் என்னென்னா, இந்த இமேஜ் இந்த ஸ்லைடில் என்ன பொசிஷனில் என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத மெமரைஸ் பண்ணி மற்ற இமேஜுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆடின் தான் பார்த்தீங்கன்னா பிபி டூல்ஸ். பட் அது டேரெக்டாக நீங்கள் கெட் ஆடின்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் பிபி டூல்ஸ்ன்னு சர்ச் பண்ணி லிங்க்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி டவுன்லோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃப்ரீ பிபி டூல்ஸ் ஆடின்ஸ் உண்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி தோர் த ஹேமர் கிளிக் பண்ணி அண்ட் அதுக்கு அடுத்ததாக டவுன்லோட் தோர் கொடுத்தீங்கன்னா அப்போ நமக்கு தேவையான டவுன்லோட் தோர் அந்த எம்எஸ்ஐ பேக்கேஜை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணது இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்கும். பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போது PowerPoint ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த டேப் செக்ஷனில் பார்த்தோம்னா கடைசியில் பிபி டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் பார்த்தீங்கன்னா உண்டு. நிறைய ஆப்ஷன்லாம் கிடையாது, சிம்பிளாக நமக்கு 2-3 ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ முதல்ல ஆப்ஷன்ஸில் போயிட்டு நமக்கு இந்த அலைன்மெண்ட், ரீசைஸ், டோன்ட் டிஸ்டார்ட், குவைட் மோட் இதெல்லாம் செக்கில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிங்க, நமக்கு தேவையான இந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மெமரைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நாம் ஒரு ஸ்லைடில் போயிட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஹேமர் அப்படின்னு கொடுத்தா போதும், கரெக்டாக அந்த இமேஜை பிடிச்சி சரியான ரீசைஸில் ஆணி அடித்து வச்சிரும். ஓகே, ஸோ இது நமக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்லைடில் நம்ம செய்யும் போது ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஆடின்னு பார்த்தோம்னா QR4 ஆஃபீஸ். ஸோ இதை பற்றி ஏற்கனவே ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கலங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவையான QR கோட்ஸ்லாம் நம்ம ஜெனரேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆடின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு PowerPoint என்ன பண்ணுறீங்க, க்ரியேட் பண்ணுறீங்க, ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் ப்ரெசன்டேஷனோட கடைசி ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தேவை, இல்லை வந்து வேறு ஒரு சைட்டுக்கு நீங்கள் ஆடியன்ஸை டைரக்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு தேவையான விஷயத்தை இங்கே நம்ம ஆஸ் அ QR கோடாக நம்ம கொடுத்துட்டோம்னா ஸோ அவங்க ஸ்க்ரீனில் இருக்கும் போது அதை டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா ஸ்கேன் பண்ணி
நம்ம எந்த பேஜுக்கு அவங்கள டைரக்ட் பண்ணணுமோ அதை நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கன்வே பண்ணணுமோ அதை ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். உதாரணத்துக்கு ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச கையோட ஃபீட்பேக் எல்லாம் கெட் பண்ணுறதுக்கு ஒரு தனி பேஜ் உண்டு. ஸோ அந்த பேஜுக்கு இந்த ஆடியன்ஸை ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு கடைசி ஸ்லைடில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு QR கோட் அந்த URL பேஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த URL என்ன பண்ணியிருக்கேன், ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை நான் URL ப்ளேஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் மெயில் டு SMS, ஜியோ லொக்கேஷன், கஸ்டம் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கேட்டகரி என்ன செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அதை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணும் அண்ட் அதே மாதிரி என்ன பேக்ரவுண்ட்ஸ் தேவை, என்ன சைஸ் வேணும், என்ன எரர் கரெக்ஷன் லெவல் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா செட் பண்ணி முடித்த கையோட நமக்கு அந்த QR கோட் பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆயிரும். நாம் அதை எந்த ஸ்லைடில் வேணுமோ அங்கே இன்சர்ட் பண்ணாலே போதும். ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட் இருக்குது. நீங்கள் இன்னும் உங்கள் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஸ்பைஸப் பண்ணி அழகாக வைக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஆட்-இன்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் டேரெக்டாக இன்சர்ட் டேப்பில் மை ஆட்-இன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ண ஆட் பண்ணியிருக்கிற ஆட்-இன்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உண்டு. பட் என்ன விஷயம்னா நாம் இப்போ ஆட் பண்ண PP டூல்ஸ் அப்படிங்கிறது மட்டும் அங்கே வரல. ஸோ அதுக்கான காரணம் நம்ம அதை எக்ஸ்டர்னல்லேருந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அந்த செட்டப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அங்கே அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உண்டு. இன்கேஸ் இது உங்களுக்கு வேண்டாங்கிற பட்சத்தில் இங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ PowerPointல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில டுட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.